அன்பானவர்களே, அன்பு வணக்கங்கள். கடவுளையே நம்பி இருக்காதே, உன்னையும் நீ நம்பு. ஒரு சிலர் தெய்வம் பார்த்து கொள்ளும், தெய்வம் இருக்கும் போது எனக்கு எதற்கு கவலை, எல்லாம் அவன் பார்த்துக் கொள்வான் என்று கூறுபவர்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். தெய்வமே எல்லாம் பார்த்துக் கொள்ளும் என்றால் 3 வேளை உணவை தெய்வமா எடுத்து வந்து தரும்? ஒரு மரக்கிளையிலே பல குஞ்சுகளை போட்ட குருவி கூட தன் குஞ்சுகளுக்கான இரையை, தனக்கான இரையை தேடி வெளியே தான் செல்கிறது. பறவை இனங்கள், உயிரினங்கள், ஜீவராசிகள் எல்லாம் தன்னுடைய உணவிற்காக இரையை தேடி வெளியே தான் செல்கிறது. எந்த ஒரு பறவையும் தன்னுடைய கூட்டுக்குள்ளேயே இரையை எடுத்து வந்து இறைவன் தருவான் என்று நம்புவதே இல்லை. ஏனென்றால் பறவைகளுக்கு தெரியும், இறைவன் நம்மை படைத்தான், நமக்கான உணவுகளை வெளியே படைத்து வைத்திருக்கிறான். அந்த உணவை நாம் தான் தேடி சென்று போய் எடுத்து வர வேண்டுமே தவிர இறைவன் அதை எடுத்து வந்து தரமாட்டான் என்பது பறவைகளுக்கு, ஜீவராசிகளுக்கு, உயிரினங்களுக்கே தெரிகிறது. ஆனா மனிதர்கள் இறைவன் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வான், நான் இறைவனை முழுமையாக நம்பி இருக்கிறேன், இறைவன் எனக்கு தேவையான எல்லாவற்றையும் எடுத்து வந்து தருவான், நான் ஒரே இடத்தில் அமர்ந்திருந்தால் போதும், வேறு கவலை எனக்கு தேவையில்லை என்று சொன்னால் இறைவன் கூட அவனை நம்ப மாட்டான். ஏனென்றால் இறைவன் உலக ஜீவராசிகளை படைத்த போதே உலக ஜீவராசிகளுக்கு உண்டான அனைத்தையும் படைத்து விட்டான். அவன் படைப்பிலே ஒரு சிறிய குறையை கூட வைக்கவில்லை. ஒரு கடுகளவு குறை கூட அவனுடைய படைப்பில் கண்டுபிடிக்கவே முடியாது. 100% சரியாக வேலை செய்தவன் இறைவன். மனிதனுக்கு அறிவை தந்தான், ஆற்றலை தந்தான். மனிதன் தன்னுடைய அறிவின் மூலமாக, ஆற்றலின் மூலமாக தான் அனைத்தையும் தேடிக்கொள்ள வேண்டும். யார் ஒருவன் தன்னுடைய அறிவை, ஆற்றலை பயன்படுத்தி தனக்கு தேவையான அனைத்தையும் தேடிக்கொள்கிறானோ அவனுக்கு தான் இறைவனும் வந்து துணை புரிவானே தவிர தன்னை நம்பாமல் இறைவனை நம்பினால் இறைவன் கூட அவன் பக்கம் வரவே மாட்டான். மனிதன் முயற்சி எடுக்க வேண்டும். மனிதன் எப்போது முயற்சி எடுக்கிறானோ, எப்போது முன்னேறுகிறானோ, எப்போது உற்சாகமாக, ஊக்கமாக தன்னுடைய வாழ்க்கையை நடத்துகிறானோ அவனுக்கு தான் இறைவனும் ஆசிகளை வழங்குவான், ஆதரவு தருவான், அவனோடவே இருப்பான். தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சித்தன் மெய் வருத்த கூலி தரும் என்று திருவள்ளுவர் கூறினார். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் என்றும் கூறினார். தெய்வம் என்பது எங்கேயோ இல்லை, உங்களுக்குள்ளேதான் அவன் அமர்ந்து கொண்டு உங்களுடைய செயலை எல்லாம் அவன் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறான். யார் உற்சாகமாக இறைவனுடைய துணை எனக்கு இருக்கும், ஆனால் நான் என்னுடைய முயற்சியை தொடர்ந்து செய்து வருவேன் என்று செயல்படுகிறானோ அவனுக்கு இறைவன் மேலும் 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 வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் கொண்டு வந்து தருவான்.
தேடு, தேடிக்கொண்டே இரு. தேடும் போது உனக்கு தேடுவது தானாக கிடைக்கும். நீ தேடவில்லை என்றால் நீ தேடுவது எதையுமே கிடைக்காது. உன்னையே நீ நம்பாத போது இறைவனும் உன்னை நம்ப மாட்டான் என்பதை நம்பு. எப்போது உன்னை நீ நம்புகிறாயோ அப்போதுதான் இறைவனும் உன்னை நம்புகிறான் என்பதையும் நம்பு. நம்பினால்தான் வாழ்க்கை. மனிதனுடைய முயற்சி இருந்தால் தெய்வத்தினுடைய அருளும் ஆசியும் இருக்கும். மனிதன் முயற்சியே செய்யவில்லை என்றால் தெய்வத்தினுடைய அருளும் ஆசியும் கிடைக்கவே கிடைக்காது. அப்போ முதலில் உங்களை நீங்கள் நம்புங்கள். உங்களுக்கு இறைவன் கொடுத்திருக்கின்ற அறிவை, ஆற்றலை, திறமையை, புலமையை, மகத்துவத்தை, மகோத்துவத்தை பயன்படுத்துங்கள். அதற்காக தான் இறைவன் உங்களுக்கு எல்லாத்தையும் தந்திருக்கிறான். இறைவன் தந்ததை எல்லாம் வீணாக வைத்துக் கொண்டு இறைவனே உங்களுக்கு எல்லாம் வீட்டு வாசப்படி ஏறி தருவான் என்றால் இறைவன் கேட்கிறான், அதற்கு எதற்கு நான் உன்னை படைக்க வேண்டும்? உன்னை படைத்தது மட்டுமல்லாமல் உனக்கு தேவையான அனைத்தையும் நான் செய்வதற்கு நான் உன்னுடைய வேலைக்காரனா என்று கேட்பானா இல்லையா? கேட்பான். வாழ்க்கையிலே வெற்றி பெற்றவர்கள் எல்லாம், சாதனை அடைந்தவர்களை எல்லாம் பார்த்தால் அவர்கள் யாரும் இறைவனை முதலில் நம்பவில்லை, தன்னைத்தான் நம்பினார்கள். பின்பு அவர்கள் வாழ்க்கையில் மேலேற மேலேற இறைவனுடைய ஆறுதல், அரவணைப்பு, ஆசிகள் கிடைத்தது என்பதை கூறுகிறார். முடங்கி இருந்தால் எதுவும் கிடைக்காது. முயற்சி செய்தால்தான் எல்லாம் கிடைக்கும். ஆகவே முயற்சி செய்யுங்கள். முதலில் உங்களை நீங்கள் நம்புங்கள். உங்களுக்குள்ளேயே இறைவன் இருக்கிறான் என்பதை நம்புங்கள். எங்கேயோ இருக்கிற இறைவன் உங்களுக்கு ஆதரவு தருவான் என கண்மூடித்தனமாக நம்பாதீர்கள். உங்களுக்குள் இருக்கின்ற இறைவனை நீங்கள் காண வேண்டுமையானால் உங்களுடைய முயற்சியால் தான் வெற்றிகள் அடைய முடியும். புரிந்ததா? சந்தோஷம்.